எசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். உங்களை தேற்றுறதற்கு யாருமே இல்லை. என் கண்ணீரை தொடச்சா நல்லா இருக்குமே, என் தோளை தட்டி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு மனிதர்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எவ்வளவு அழுதாலும் இவங்களுடைய இருதயம் கரையவே மாட்டேங்குது. என்னை தேற்றுறதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு வலியோட நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க, கவலையோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, எப்படி ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு அம்மானு அழும்போது ஓடி வந்து அந்த தாய் அந்த குழந்தைய தூக்கி தேற்றுமோ, அதே போல நான் உன்னை தேற்றுவேன்னு. நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா ஒரு தாயை போல உங்களை தேற்றுகிறவர். நீங்கள் தேற்றப்படுவீர்கள்னு ஏசப்பா சொல்றாங்க. அதோட மேல் வசனத்துல பார்க்கும்போது, சமாதானத்தை ஒரு நதியை போலவும் மகிமையை ஆற்றை போலவும் அவங்களுக்கு பாய பண்ணுவேன். அண்ட் இந்த வசனத்தோட கீழ் பார்க்கும்போது, நீங்க அதை பார்க்கும்போது உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் எலும்புகள் செழிக்கும். இன்னைக்கு வேணா உங்க நிலைமை இப்படி இருக்கலாம். உங்களை தேற்றுறதற்கு யாரும் இல்லை, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. தேங்கின நிலைமையில உங்க வாழ்க்கை அப்படியே இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கை இப்படியே இருக்க போறதில்லைன்னு ஏசப்பா சொல்றாங்க. உனக்குன்னு ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன். அதை தானே ஏசப்பா திருப்பி திருப்பி நம்மளோட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களில் உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும், உன்னுடைய மகிமை ஆறை போல புரண்டு போக பண்ணுவேன். இதை பார்க்கிற உன்னுடைய இருதயம் மகிழும். ஆமாங்க, இன்னைக்கு அழுகிற உங்க கண்ணீரை உங்க பக்கத்துல இருந்து துடைக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களை தேற்றுகிற ஒருவர் இருக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம அழும்போது நம்ம பக்கத்தில் நம்ம கூடவே இருக்கிற ஒரே நபர் ஏசப்பா மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்ம அழும்போது நம்மளை கேலி பண்ணுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க, நீதான் இதற்கு காரணம்னு நம்மளை குற்றப்படுத்துவாங்க. ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிற, ஏன் இப்படி அழுமூஞ்சியா இருக்கிறேன்னு நம்மளை இன்னும் காயந்தான் படுத்துவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படிப்பட்டவர் இல்லை. அழாத மகளே, உன் வாழ்க்கை மாறும். சீக்கிரத்தில் இதெல்லாம் நான் சரி செய்வேன். இதை நான் ஒரு நன்மைக்காக தான் அனுமதிக்கிறேன், உன்னுடைய நலனுக்காக தான். நீ இந்த மனிதர்களை நம்பாத, இந்த உலகத்தின் காரியங்கள் பின்னாடி போகாத, இதிலிருந்து நீ சரியாகணும், அதற்காக தான் இதெல்லாம் நான் அனுமதிக்கிறேன்னு நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம கண்ணீரை துடைத்து நம்மளை அணைத்து, அவரோட மார்போட நம்மை அணைத்து நம்மை தேற்றுகிறவர் ஏசப்பா மட்டும்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால தானே இந்த வார்த்தையை நம்மளோடு பேசுகிறார். கண்ணீரை துடைக்கிறீங்களா? என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏசப்பா இருக்கிறாங்க. ஏசப்பா உங்க கூடவே இருக்கிறாங்க. உங்களுக்கு தாயாய், தகப்பனாய், மணவாளனாய், ஒரு நண்பனாய், எல்லாமுமாய் ஏசப்பா உங்க பக்கத்திலேயே இருக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க தேற்றப்படுவீங்க. உங்க சூழ்நிலைகள் சீக்கிரத்துல மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா என் கூடவே இருக்கிறாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? வாயில அறிக்கை பண்றீங்களா? ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாங்க. நான் கஷ்டப்படும் போது மனுஷங்க என்னை விட்டுட்டு தூர போயிடுறாங்க. ஆனால் நான் அழும்போது, நான் கஷ்டப்படும் போது, நான் அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது என் பக்கத்தில் வந்து என்னை அணைக்கிறவர், என்னை கம்ஃபர்ட் பண்ணுறவர் ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாங்க, என் கண்ணீரை துடைக்கிறாங்க, என் கூட இந்த வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்கள் வாயில் அறிக்கை பண்ணுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுகிற ஏசப்பா உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கைகள் மாறதான் போகுது. நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அதோடு மட்டும் இல்லைங்க, அநேகரை தேற்றும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அநேகருடைய கண்ணீரை நீங்கள் துடைப்பீங்க. அநேகருக்கு ஆறுதலாய் நீங்கள் இருப்பீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய கைகள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். உங்கள் வாயில் வருகிற வார்த்தைகள், இன்னைக்கு வேணா மனிதர்கள் உங்களை குறை சொல்லலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் அநேகருக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாய் மாறுவீங்க. வாயாடி வாயாடின்னு உங்களை கார்னர் பண்ணுறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. ஏசப்பா கிட்ட அந்த மௌத்தை, அந்த வாயை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு நாள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகரை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாக மாறும். விசுவாசிங்க. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஏசப்பா கிட்ட நம்மளுடைய பலவீனங்களை ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய குறைகளை உங்கள்கிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன்னு, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், அப்படியே ஏசப்பா கிட்ட உங்களை அர்ப்பணித்துருங்க. உங்களுடைய நெகட்டிவ் எல்லாவற்றையும் ஏசப்பா பாசிட்டிவாய் மாற்றுவார். ஆமாம், நீங்களும் தேற்றப்படுவீர்கள். அநேகரை தேற்றும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த வார்த்தைகளை நம்மளோடு பேசுகிற ஏசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லாமா? நன்றி ஏசப்பா. என்கிட்ட பேசுகிறதுக்கு மனுஷங்க விரும்பலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் என் கூட நீங்கள் பேசி என்னை ஆறுதல் படுத்தி என்னை சந்தோஷப்படுத்துகிற உங்கள் நல்ல இருதயத்திற்காக, உங்கள் நாமத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களை தேற்றுகிறவர் இயேசு. அந்த இயேசு உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார். விசுவாசிங்க. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். Have a blessed day. God bless you.